பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்திக்காய் நான் எடுத்துக்கொண்ட வசனம் 103வது சங்கீதம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் முதலில் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரியமானவர்களே, இதிலே தாவீது பக்தன் இப்படியாக பாடுகிறான், தன்னுடைய ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படியாய். ஏனென்றால் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக இந்த சங்கீதத்திலே தாவீது பாடுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தாவீது தன்னுடைய ஆத்துமாவை நோக்கி இப்படியாக பாடுகிறான். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று, கர்த்தருக்கு நன்றி சொல்லு, ஏனென்றால் அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்னுடைய ஆத்துமா மறக்க கூடாது என்று சொல்லி தன்னுடைய ஆத்துமாவுக்கு இப்படியாக தாவீது சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அப்படியாக 3வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 3வதிலிருந்து 5வது வரைக்கும் என்ன காரணத்துக்காக இப்படி தாவீது தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்லுகிறான், ஆத்துமாவை நோக்கி இப்படியாக பாடுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று. அப்படி என்ன தாவீதினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படியான நன்மைகளை செய்தார் என்று இந்த 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். தாவீது இப்படியாக அவருடைய ஆத்துமாவை நோக்கி இப்படியாக சொல்லுகிறான், இப்படியாக கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். பிரியமானவர்களே, எங்களுடைய நோய்களை ஆண்டவர் தாமே குணமாக்கினார். இப்படியாக ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை சந்தித்தார். இப்படியாக எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்களுடைய வயதை திரும்ப வாழ வயது போல், ஒரு இளமையான ஒரு வயது போல், இளமையானவர்களை போல் திரும்ப மாற்றுகிறார் எங்களை. பிரியமானவர்களே, இப்படியாக தாவீது பக்தன் பாடுகிறான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை. பிரியமானவர்களே, அதற்காகத்தான் தாவீது பக்தன் சொல்லுகிறான், தன்னுடைய ஆத்துமாவை நோக்கி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று பாடுகிறான். நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 103வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன். பிரியமானவர்களே, இப்படியாக ஜனங்கள் ஒடுக்கப்படுகிற வேளையிலே அந்த மக்கள் பட்சத்திலே கர்த்தர் நின்று அவர்களுக்காக நீதி நியாயத்தை செய்கிறார். சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு ஆண்டவர் தாமே நீதியை செய்கிறார், நியாயத்தை செய்கிறார். இந்த உலகத்திலே அநேக இடங்களிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒடுக்கப்படுகிற மக்கள் அப்படியே ஒடுக்கப்பட்டு விடுவதில்லை. ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு கர்த்தர் நீதி செய்கிறார். பிரியமானவர்களே, இப்படி இந்த உலகத்திலே அநேக காரியங்களை நாங்கள் பார்ப்போம். ஹிட்லர் எழும்பி மக்களை ஒடுக்கினார், இப்படியாக மக்களை கொடுமை செய்தார், இப்படியாக தேசங்களை பிடித்தார். அந்த இடத்திலே தொடர்ந்து ஹிட்லரால் மக்களை ஒடுக்க முடியவில்லை, மக்களை தொடர்ந்து படுகொலை செய்ய முடியவில்லை. அந்த நேரம் கர்த்தர் எழும்பி யுத்தம் செய்தார். சில நாடுகளை இப்படியாக ஹிட்லருடைய தேசத்துக்கு எதிராக அனுப்பி ஹிட்லருடைய ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். இப்படியாக ஆப்கானிஸ்தானிலே பார்ப்போமாக இருந்தால், ஆப்கானிஸ்தானிலே அங்கு ஒடுக்குமுறை இருந்தது. அங்கு ஆப்கானிஸ்தானிலே மக்கள் அனைவரும் இப்படியாக ஒடுக்குமுறைக்குள்ளே அகப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். அந்த மக்கள், பெண்கள் எல்லோரும் அந்த முகத்துக்கு இப்படியாக முகம் மூடி அப்படியாக சீலையை அணிந்து கொண்டுதான் வெளியிலே வர வேண்டும், கல்வி கற்கக்கூடாது. அப்படியாக மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அந்த இடத்திலே ஆண்டவர் தாமே யுத்தம் செய்தார். சில நாடுகளை அனுப்பி அந்த தேசத்திலே யுத்தம் செய்து அந்த மக்களை மீட்டுக் கொண்டார். இப்படியாக ஈராக் தேசத்திலே பார்ப்போமாக இருந்தால், அந்த ஈராக் தேசத்திலே அநேக மக்கள் கொல்லப்பட்டார்கள். சதாம் ஹுசேனுடைய அடக்குமுறை ஆட்சிக்குள்ளே அகப்பட்டிருந்தார்கள். அந்த இடத்திலே கர்த்தர் யுத்தம் செய்தார். சில நாடுகளை அனுப்பினார். அந்த இடத்திலே யுத்தம் செய்து சதாம் ஹுசேனுடைய ஆட்சியை அப்படியாக இல்லாமல் செய்து இன்று நல்ல ஒரு ஆட்சி அங்கு மலர்ந்து கொண்டிருக்கிறது.
அப்படியாக எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கே தேவன் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிற தேவனாக இருக்கிறார். இப்படி அநேக தேசங்கள், ஆப்பிரிக்காவிலே அநேக தேசங்கள், இப்படி எங்கும் மக்கள் ஒடுக்கப்பட்டால் அங்கு தொடர்ந்து ஒடுக்கப்படுவதில்லை, அங்கே கர்த்தர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களுடைய தேசத்திலும் மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், இலங்கை தேசத்திலே ஒடுக்கப்பட்டார்கள். பயப்படாதிருங்கள், கர்த்தர் நீதியின் தேவன், அவர் நீதி நியாயத்தை செய்கிற தேவன். அப்படியாக தொடர்ந்து அப்படியே விடுவதில்லை. ஒரு தேசத்து மக்கள் தங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடும் போது அந்த தேசத்துக்கு நான் க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் தாமே சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களுடைய தேசத்து மக்களும் அநேகர் என்று மனம் திரும்பி பாவ வழிகளை விட்டு மெய்யான தேவனை வழிபட்டு வருகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நிச்சயமாக தேவன் அந்த தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 103வது சங்கீதம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே எப்பொழுதுமே கோபமாயிரார். நாங்கள் பாவம் செய்தவர்கள், நாங்கள் தேவனை கோபமூட்டியவர்கள், இப்படியாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுடைய தேசத்திலே செய்து, இப்படியாக அருவருப்பான விக்கிரக ஆராதனைகளை செய்து நாங்கள் எங்களுடைய தேவனை கோபமூட்டியவர்கள். இப்படியாக நாங்கள் வேசித்தனம், விபச்சாரங்கள், இப்படியான பாவங்களை செய்து நாங்கள் தேவனை கோபமூட்டியவர்கள். ஆனாலும் தேவன் எப்பொழுதுமே கோபமாயிரார். அவருடைய கோபம் ஒரு சில காலங்களுக்கு இருக்கும். பிரியமானவர்களே, இப்படியாக இதிலே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமல், சரிக்கு சரி செய்யாமல், எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். அவருடைய கிருபையின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம் இப்படியாக அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, அதான் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். பிரியமானவர்களே, அவர் இரக்கம் உள்ளவர், அவர் உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். இப்படியாக அவரை நாங்கள் எத்தனையோ காரியங்களால் அந்த கர்த்தரை நாங்கள் கோபப்படுத்திய வேளையிலும் அவர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். எங்கள் மீது நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இந்த தேசத்து மக்கள் மனம் திரும்புவார்கள், என்னுடைய பக்கமாய் திரும்புவார்கள் என்று. ஏன் அவருடைய பக்கமாக நாங்கள் திரும்ப வேண்டும் என்று பார்த்தோமாக இருந்தால், வானத்தையும் பூமியையும் படைத்து அதிலே மனிதனை உருவாக்கிய தெய்வம் இவர். நிச்சயமாக நாங்கள் அவருடைய பக்கமாய் திரும்பித்தான் ஆக வேண்டும். நாங்கள் சாட்டுப்போக்கு சொல்லவே முடியாது. நாங்கள் அநேக தெய்வங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கைகளால் செய்யப்பட்ட கைகளால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை தெய்வம் என்று சொல்லி, அந்த சிலைகளை நாங்கள் தெய்வம் என்று சொல்லி நாங்கள் இப்படியாக சாட்டுப்போக்கு சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, மெய்யான தேவனை நாங்கள் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய தேசத்துக்கு சமாதானம் வரும். பிரியமானவர்களே, எங்களுடைய தேவன் அன்பாக இருக்கிறார். பிரியமானவர்களே, தன்னுடைய பிள்ளைகளை அன்பாக நேசிக்கிறார். அனைவரையும், இந்த உலகத்திலே உள்ள அனைத்து மக்களையும் தேவன் அன்பாக நேசிக்கிறார். பிரியமானவர்களே, அதன் நிமித்தமாய் அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படியாக அநேக பாவங்கள் செய்து அவரை கோபமூட்டிய போதும் அதற்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமல் எங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படியாக எங்களை மன்னித்து எங்களுக்கு மறுவாழ்வு அளிக்க, எங்களுடைய தேசத்துக்கு மறுவாழ்வு அளிக்க,
எங்களுடைய தேசத்திலே உள்ள அனைத்து மக்களும் பாகுபாடின்றி எல்லோரும் கௌரவமாய் வாழும்படியாய் தேவன் வழி செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதிலே நாங்கள் 103வது சங்கீதம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தன் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இப்படியாக இறங்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையிலே நீங்கள் இவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்கின்ற அந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் ஒரு பயபக்தி வரும். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் மீது ஒரு பயபக்தி வரும். உண்மையிலே மனிதனை இவர்தான் உருவாக்கினார் என்கிற அந்த உண்மையை நீங்கள் அறிந்தீர்களானால் உண்மையிலே ஒரு பயபக்தி வரும். பிரியமானவர்களே, அப்பொழுது இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது போல் அவர், பிரியமானவர்களே, இதில் வாசிக்கிறோம், அவர் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படியாக அவருக்கு பயந்து இப்படியாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டார், எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டார். அவர் அவைகளை எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதிலே 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. பிரியமானவர்களே, பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ என்று விஞ்ஞானிகள் இப்படியாக நாடுகள் எல்லாம் ராக்கெட் அனுப்புகிறார்கள். ஒரு 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 எல்லை மட்டும் அவர்கள் போகிறார்கள். அங்காலே அவர்களால் போக முடியவில்லை. எத்தனையோ கோள்களை ஆராய வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் ஒரு கொஞ்ச தூரமாக போய்விட்டு சில மாதங்கள் சில வருடங்கள் பயணித்து சில தூரம் போய்விட்டு அங்காலே போக முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவாக தேவனுக்கு பயந்தவர்கள் மீது தேவனுடைய கிருபை இருக்கிறது. பிரியமானவர்களே, கிருபை என்றால் என்ன? ஒரு தகுதி இல்லாதவர்களுக்கு ஒன்றை கொடுப்பதுதான் கிருபை. பிரியமானவர்களே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தோம். நாங்கள் இப்படியாக பாவம் செய்து தேவனுடைய அன்புக்கு தகுதியற்றவர்களாய் இருந்தோம். தேவனுடைய கிருபைக்கு தகுதியற்றவர்களாய் இருந்தோம். பிரியமானவர்களே, அப்படியாக நாங்கள் பாவம் செய்தோம். மெய்யான தேவனை விட்டு விட்டு இப்படியாக மனம் போன போக்கிலே நாங்கள் வாழ்ந்தோம். பிரியமானவர்களே, அப்படியாக நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தோம். தேவனுடைய அரவணைப்புக்கு தகுதியற்றவர்களாய் இருந்த வேளையிலே இப்படியாக தேவன் தாமே தம்முடைய கிருபையை எங்களுக்கு அளித்தார். தகுதி இல்லாத எங்களுக்கு அவருடைய அரவணைப்பை தந்தார். பிரியமானவர்களே, நாங்கள் தேவனை கோபப்படுத்தியவர்களாய் இருந்தோம். மனிதர்கள் நாங்கள் தேவனை உண்மையாக படைப்பின் காரணரை நாங்கள் அறியாமல் இப்படியாக மனம் போன போக்கிலே வாழ்ந்து தேவனை கோபமூட்டுகிறவர்களாய் இருந்தோம். அப்படி தகுதி இல்லாமல் தேவனுக்கு கிட்டே வர தகுதியற்றவர்களாய் இருந்த எங்களுக்கு இப்படியாக அவர் கிருபை அளித்தார். பிரியமானவர்களே, தகுதி இல்லாதவர்களுக்கு அந்த அன்பை கொடுத்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தெய்வம் மனிதனாக இந்த பூமியிலே குமாரனாக வந்து பிறக்கும்படியாய் அவர் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். பிரியமானவர்களே, எங்களுக்காக தகுதி இல்லாத எங்களுக்கு அவர் அனுப்பினார். பிரியமானவர்களே, கிருபையை அளித்தார், கிருபையை தந்தார். பிரியமானவர்களே, அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமேன். பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல் இப்படியாக கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
தேவனிடத்திலிருந்து இப்படியாக ஒரு இந்த ஆண்டவருக்கு நாங்கள் பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர் என்கின்ற அந்த உண்மையை அறிந்து தேவனுக்கு நாங்கள் பயந்தவர்களாய் இருக்கும் பொழுது, அப்படியாக ஆண்டவர் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு இறங்குகிறது போல் எங்களுக்கு இறங்குவார். எங்களுடைய தேசத்துக்கு இறங்குவார். எங்களுடைய தேசத்திலே சமாதானத்தை தருவார். பிரியமானவர்களே, இப்படியாக வேதவசனம் சொல்லுகிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று. பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 103வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனத்தையும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். பிரியமானவர்களே, இதிலே வேதவசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆமேன். பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, அவருடைய நீதி இப்படியாக நீதி மறுக்கப்பட்டால் ஆண்டவருடைய நீதி எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் நீதி செய்வார். எங்கள் பட்சமாய் இருந்து ஆண்டவர் நீதி செய்வார். பிரியமானவர்களே, அதான் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும், எங்கள் மேல் மட்டுமல்ல சுவாமி, எங்கள் மேல் மட்டுமல்ல பிரியமானவர்களே, எங்கள் மீது எங்களுடைய பிள்ளைகள் மீது இப்படியாக தலைமுறையாக இருக்கும். நாங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால். பிரியமானவர்களே, இதிலே 18வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின் படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின் படி செய்ய நினைக்கிறவர்கள் மேல் இருக்கிறது என்று பிரியமானவர்களே இந்த வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு அருமையான தெய்வம் ஆண்டவர், எவ்வளவு அன்பானவர். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அன்பான தெய்வத்தை, உண்மையான தெய்வத்தை நான் சும்மா ஏதோ 10ஓடு ஒன்றாக இப்படியாக 20ஓடு ஒன்றாக ஒரு தெய்வத்தை சொல்லவில்லை. பிரியமானவர்களே, உண்மையான தெய்வம், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த உண்மையான தெய்வத்தை பற்றி சொல்லுகிறேன். எங்களுக்கு ஒளி உண்டாகும்படி சூரியனை உருவாக்கிய தெய்வம், இரவிலே சந்திரனை இரவிலே சிறிய ஒளி கொடுக்கும்படியாய் சந்திரனை உருவாக்கி அந்த சூரியனிலே இருந்து ஒளிப்பட்டு சந்திரனுக்கு ஒளிப்பட்டு அப்படியாக எங்களுக்கு கிடைக்கும்படியாக ஞானமாக உருவாக்கிய அந்த தெய்வத்தை நான் சொல்லுகிறேன். மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசம் கொடுத்து நீங்கள் பலுகி பெருகி இந்த உலகை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்து இப்படியாக பூமியிலே மனிதர்களை அப்படியாக உருவாக்கியவரை நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இப்படியாக மனிதர்கள் அதன் பின்பாக திருமணங்களை முடித்து இப்படியாக மனிதன் அப்படியாக பலுகி பெருகும்படி மனிதனுக்கு துணையாக, ஆதாமுக்கு துணையாக ஏவாளை இப்படியாக உருவாக்கி மனிதனை ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படியாக செய்த அந்த தேவனை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, உண்மையான தெய்வத்தை குறித்து சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இவரை ஏற்றுக்கொண்டால், இவருக்கு பயந்து நாங்கள் வாழ்ந்தால், இவருடைய ஆண்டவருடைய கிருபை எங்களை சூழ்ந்து நிற்கும். ஆண்டவருடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து நிற்கும். எங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நாங்கள் ஒடுக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாய் எங்கள் பக்கத்தில் இருந்து இப்படியாக யுத்தம் செய்வார். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவார். எங்களுடைய தேசத்திலே சூழ்நிலைகள் பிழையாக இருந்தாலும் ஆண்டவர் தாமே ஆண்டவருக்கு பயந்தவர்கள் மீது இப்படியாக நீதி செய்வார். ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் தாமே நீதி செய்வார். எங்களுடைய தேசத்திலே சமாதானத்தை உருவாக்குவார். நல்ல ராஜாக்களை உருவாக்குவார். எல்லா ஜனங்களும் சமாதானத்தோடு வாழும்படியாய் ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். ஒரு ஜனமும் பயப்பட தேவையில்லை. ஒரு ஜனமும் குறை கூற வேண்டிய அவசியம் இருக்காது. எங்களுக்கு அந்த தேசத்திலே நல்ல ஒரு ஆட்சி இல்லை என்று சொல்லி ஒரு ஜனமும் கவலைப்படாத அளவுக்கு அந்த தேசத்திலே ஆட்சியை கொண்டு வருவார். அந்த தேசத்திலே நீதி மறுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி செய்வார். பிரியமானவர்களே,
அப்படிப்பட்ட தெய்வம் இவர். ஏனென்றால் உண்மையான தெய்வம். தெய்வம் என்றால் இவர்தான். தெய்வம் என்ற அந்த சொல்லுக்குரியவர் இவர்தான். கடவுள் என்ற அந்த சொல்லுக்குரியவர் இவர்தான். பிரியமானவர்களே, இவரை ஏற்றுக்கொள்ளுவோம். இவருடைய சத்தியத்தை, இவருடைய வசனங்களை, இவருடைய அந்த வேத புஸ்தகத்தை நாங்கள் வாசிப்போம். வாசிக்க இதிலிருந்து ஆண்டவர் தாமே எங்களுக்கு வெளிப்படுத்துவார் தன்னுடைய சத்திய உண்மைகளை, தன்னுடைய அந்த கிரியைகளை, இந்த உலகத்தை எப்படி உருவாக்கினேன், எப்படியாக இந்த மனித சமூகம் இப்படியாக வந்தது என்கிற அந்த உண்மையை அவர் எங்களுக்கு சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது எங்களுக்கு தேவன் மீது ஒரு பயம் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் வரும், ஒரு ஞானம் வரும். அப்படி வரும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் தாமே இப்படியாக நன்மைகளை செய்கிறார். அவர்களை அரவணைத்துக் கொள்ளுகிறார். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். அப்படியாக நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவோம். அப்பொழுது நாங்கள் சொல்லுவோம், அப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவை நோக்கி சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவை நோக்கி சொல்லுவோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்லவர். அவரை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய சத்திய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம். அதிலிருந்து அவர் அநேக காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு ஒருமனப்படுங்கள். ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படியாக இந்த வசனங்கள் மூலமாய் எங்களோடு இடைப்பட்டவரே, அப்பா, எத்தனை நன்மைகள் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்தீர்கள். அப்பா, அத்தனையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நினைத்து நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தந்தீர்கள், சந்தோஷத்தை தந்தீர்கள். அப்பா, இந்த வேளையிலும் இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானத்தை தாருங்கள் சுவாமி, சந்தோஷத்தை தாருங்கள் சுவாமி. சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் சுவாமி. நீங்கள் இல்லாத இடத்திலே இருந்து நீங்கள் எடுத்து கொடுக்க வல்லவர் சுவாமி. இப்படியாக ஒரு இடத்திலே ஒன்றும் இல்லாவிட்டாலும் அந்த இடத்திலிருந்து நீங்கள் எடுத்து கொடுக்க வல்லவர் சுவாமி. நீங்கள் அற்புத தேவன் ஆண்டவரே. இந்த இவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இல்லாமல் ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமல் வெறுமையான நிலைமையிலே அவர்கள் இருந்தாலும் அப்பா, இந்த செய்தியை கேட்கிற வேளையிலே அவர்களுடைய இருதயத்திலே அப்பா விசுவாசம் வரும்படியாய், உங்களை பற்றிய அறிவு வரும்படியாய், நீங்களே மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளும்படியாய் உதவி செய்யுங்கள். அப்பா, இவர்களுடைய வாழ்க்கையிலே வெறுமையாய் இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே அநேகமாய் இருக்கிறது. அந்த வெறுமையிலிருந்து நீங்கள் ஆண்டவரே கிரியை செய்ய வல்லவர், அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வல்லவர் சுவாமி. எங்களுடைய தேசத்திலும் ஆண்டவரே நீதி மறுக்கப்பட்ட நிலைமையிலே எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் வாருங்கள் சுவாமி. நீங்களே மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள, அப்பா, உங்களிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள அவர்களும் தங்களுடைய ஆத்துமாவை நோக்கி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அந்த மக்களும் ஆண்டவரே சொல்லும்படியாய் கிரியை செய்யுங்கள் சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யுங்கள் சுவாமி. ஆசீர்வதியுங்கள். உங்களுடைய சமாதானம் அப்பா எங்களுடைய தேசத்து மக்கள் மீது வருவதாக, எங்களுடைய தேசத்தின் மீது வருவதாக. அப்பா, எங்களுடைய தேசத்து மக்கள் அனைவரும் கௌரவமாய் ஆண்டவரே வாழ உதவி செய்யுங்கள். உங்களையே சேவிக்க உதவி செய்யுங்கள். ஆசீர்வதியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகல துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.